வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பவுடர் தாங்க தயாரிக்க போகிறோம். வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம வீட்டில் உள்ள முருங்கைக்கீரையை வச்சே தாங்க. முருங்கைக்கீரை நம்மளுக்கு நார்மலாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரை தான். இதை நம்ம பவுடராகவும் வச்சு டெய்லி யூஸ் பண்ணிக்கிறலாங்க. ரொம்ப அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு விஷயங்க இந்த மரத்தில் இருக்குது. இதை மிராக்கிள் ட்ரீன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த இலையை, அந்த மஞ்சள் இலையெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல இலைகளாக இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதை நான் ஒரு கோல்டு வாட்டரில் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. நல்லா வாஷ் பண்ணிடலாம். மரத்துலேருந்து பிடுங்கினதா இருந்தாலும் நம்மளுக்கு தூசி இருக்கும், அதனால் நல்லா சுத்தம் பண்ணிடலாங்க. இதை நல்லா ஒரு பாத்திரத்தில் நல்லா வடிகட்டிக்கிறணும். தண்ணி நல்லா வடிகிற அளவுக்கு தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா வடிஞ்ச பிறகு ஒரு வெள்ளை துணியில் தாங்க இன்றைக்கி காய வைக்க போகிறோம். இந்த காய வைக்கிறதுக்கு முக்கியமாக நம்ம நல்லா உச்சி வெயிலில் காய வச்சிடக்கூடாதுங்க. அதோட சத்து இறங்கி போயிடும். நம்ம நல்லா காலையில் போடுற அந்த வெயிலில், கொஞ்சம் நிலக்காய்ச்சல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வெயிலில் காய வச்சு நம்ம எடுத்துக்கிறணும். இப்படி நல்லா ஒரு வெள்ளை துணியில் நல்லா உதிரி உதிரியாக நம்ம நல்லா காய போட்டுக்கணுங்க. இப்போ நாள் நல்லா காயுதுங்க. இப்படி நான் இதை 2 நாள் காலைல வெயிலில் நல்லா காய வச்சேன். இப்போ மறுபடியும் இதை வெள்ளை துணி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. 2 நாள் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ 3ஆவது நாள் நல்லா காஞ்சிருக்குங்க. பாருங்கள், நல்லா கையில் எடுத்து பார்த்தாவே தெரியும், நல்லா காஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் தாங்க நம்ம இப்போ பவுடர் நம்ம தயாரிச்சுக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் இலைகளை, காஞ்ச இலைகளை போட்டு நல்லா அரைச்சி பவுடரை எடுத்து வச்சுக்கிறலாங்க. இந்த பவுடரில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இதில் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க கீரை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு தோசை மாவில் இந்த பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றி கொடுத்தா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இதில் நம்ம மருத்துவ குணங்கள் எல்லாருக்குமே தெரியும். முருங்கீரைன்னா எவ்வளோ இதில் இருக்குதுன்னு. உடம்பு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்ணுக்கு அவ்வளோ இது இருக்குது. எலும்புக்கு அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. டப்பாவில் போட்டு நல்லா இந்த மாதிரி நைஸ் பண்ணி சல்லடையில் நான் சலிச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு டப்பாவில் போட்டு நல்லா காற்று போகாத அளவுக்கு நம்ம அடைச்சி வச்சுக்கலாங்க. இதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்